இந்த கீஸ் எல்லாமே இப்போ எதுக்காக ரிமூவ் பண்ணியிருக்கேன்னா, இந்த கீபோர்ட் நம்ம வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ப்ராப்ளம் வருது. அதில் ஃபர்ஸ்ட் நாங்களுக்கு ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா, கீ வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுறது இல்லை. மேஜரான ஒரு 5-6 கீ வந்து ஒழுங்காக இப்போ ஒர்க் ஆகுறது இல்லை. அதனால இதை கொஞ்சம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது. அதனால இதை முதல்ல நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ரீசனால எல்லா கீஸும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலான அந்த கீ கேப்ஸ் எல்லாத்தையுமே வாட்டர் வச்சு சோப் ஆயில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். அகைன் வந்துட்டு அந்த பிசிபி போர்டையும் அந்த மெக்கானிக்கல் சுவிட்சஸையும் வந்துட்டு நம்ம ஐபிஎல் லிக்விட் வச்சு ஸ்ப்ரே வச்சு தேய்ச்சி நல்லா நாங்கள் அதையும் க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி லைக் அப்போ நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தது. பட் வந்துட்டு அது அந்த பழைய ஃபீல் இல்லை. புது கீஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெகுலராக கொஞ்சம் ஒர்க் ஆகாத கீஸ் எல்லாமே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனாலும் அது திருப்பியுமே கம்ப்ளைண்ட் வரும்னு எனக்கு தெரியும். அதனால இன்னொரு ஐடியா என்ன வந்ததுன்னா, ஆன்லைனில் மெக்கானிக்கல் கீஸ் மட்டும் தனியாக கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சது அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து போர்டில் நம்மளே வந்துட்டு பழைய கீஸை ரிமூவ் பண்ணிட்டு புது கீஸ் வச்சு சால்டரிங் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி மெக்கானிக்கல் கீபோர்டில் ஏதாவது ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படி முடிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கீஸ்லாம் எங்கே வாங்கினீங்க அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா